யூடிவியின் மார்னிங் லைட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன். இந்த நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமைய வாழ்த்திக்கொண்டு இன்று நல்ல விடயங்கள் கொண்டாடக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய சார்பாகவும் யூடிவியின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எப்பவுமே சொல்ற மாதிரி தான், ஒரு நாளின் ஆரம்பத்துல நல்லதே கேட்டு நல்லதே பார்த்து நல்லதே பேசினா அந்த நாளே நமக்கு ரொம்ப நல்ல நாளா அமையும். அந்த வகையில் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் இன்றைய நற்சிந்தனை. தன்னுள் பொறாமையையும் விரக்தியையும் வைத்திருப்பவனே உலகின் மிக அசிங்கமான பிறவியாவான். அடுத்து உள்ளத்திற்கும் உடலிற்கும் ஏற்ற அருமையான பகுதி யோகா பகுதி. நரம்பு மண்டலமும் சரி, சக்தி மண்டலமும் சரி, தோள்லையும் அதுக்கு மேலையும் பலவாரா பிரிஞ்சு செயல்படுது. அதனால கழுத்து பகுதியை நல்ல நிலையில வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கழுத்து பயிற்சிகளை செஞ்சு முடிச்ச 3-4 நிமிஷங்களுக்குள்ள உடல்ல இருந்த சோம்பல் நீங்கி நீங்க இன்னும் விழிப்பா இருக்கிறத தெளிவா உணர முடியும். அதோட இதை செய்யறதுனால நரம்பணு புதுப்பித்தல் இன்னும் நல்லா நடக்குது. ஞாபக சக்தியும் சிந்திக்கிற திறனும் கூட மேம்படுது. பாதங்களுக்கு இடையில சௌகரியமான அளவு இடைவெளி விட்டு பாதங்களை இணையா வச்சு நிக்கணும். கண்மூடி செய்யணும். வெளிமூச்சோட உங்க தாடைய நெஞ்சுக்கு கொண்டு வரணும். இதுதான் ஆரம்ப நிலை. உள்மூச்சோட மெதுவா மென்மையா உங்க தலைய தோள்பட்டை நோக்கி சுழற்சி செய்ய ஆரம்பிக்கணும். தலை பின்னால போகிறப்போ உள்மூச்சு செய்யணும். தலை முன்னால கீழே வரும்போது வெளிமூச்சு செய்யணும். ஆரம்ப நிலைக்கு வந்த பின்னாடி திசை மாறி எதிர் திசையில சுழற்சி செய்யணும். இது ஒரு சுற்று. இது மாதிரி 3 முறை செய்யணும். எப்பவுமே மார்னிங் லைட் நிகழ்ச்சியில ஒரு தலைப்பு கொடுப்பது வழக்கம். இல்லாட்டி ஒரு விருந்தினர் வருவாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம வளமையா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சந்திக்கக்கூடிய விருந்தினர் தான் நியூட்ரிஷியன் மஹிந்தன் அவர்கள். வணக்கம் டாக்டர். ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல. எப்பவுமே இந்த திங்கட்கிழமை நிகழ்ச்சி ஒரு ஸ்பெஷலா இருக்கு. அது உங்களால தான் அப்படின்னு சொல்லும். நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. அதுவும் நீங்க சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருக்குமே இயல்பா போய் சேருதுன்னு சொல்லி மக்கள்கிட்ட இருந்து நிறைய வாழ்த்துக்கள் நமக்கு கிடைக்குது. அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் நீங்க தான். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான விஷயத்த பேச போறோம் இல்லையா? ஹை பிளட் பிரஷர் அப்படிங்கிறது, உயர் குருதி அழுத்தம். இது சம்பந்தமா ஒரு விரிவான விளக்கம். உயர் குருதி அழுத்தம் என்றது இன்றைக்கு நிறைய பேரை வாட்டி வதைக்கின்ற ஒரு பிரச்சனை. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு 10 பேரை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், ஒரு வயது வந்தாங்க, நான் உதாரணம் சொல்வது சின்ன பிள்ளைகளை இல்லை, நீங்கள் ஒரு 25-30 வயதுக்கு மேற்பட்ட 30 வயதில் இருந்து ஒரு 70 வயதுக்கு உட்பட்டாக்களை நீங்கள் ரெண்டமாக ஒரு 10 பேரை கூப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதில் ஒரு 7 பேருக்காவது உயர் குருதி அழுத்தம் இருக்குது. அப்படின்னு சொன்னால் அதோட சிவியாரிட்டி ரொம்ப அதிகம். சரி, உயர் குருதி அழுத்தம் என்றால் என்னன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், சாதாரணமாக நீங்கள் பாருங்கள், எங்களோட குருதிக்கென்று சொல்லி ஒரு ப்ரெஷர், ஒரு அழுத்தம் ஒன்று இருக்குது. அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் பிளட்டை பம்ப் பண்ணும். அப்படி பம்ப் பண்ணும்போது அந்த பிளட்டை ஸ்குவீஸ் பண்ணி, அதாவது ஒரு வாட்டர் பம்பில் தண்ணி ஏறுவது மாதிரி தான், ஒரு வேகமாக உங்களோட குருதி குழாய்களுக்குள்ள பைப்பில் தண்ணி போகிற மாதிரி போகுது. அது பேர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது போடுறது. பிறகு பார்த்தீங்கன்னா அதே ஹார்ட் இப்படி தளர்ந்து கொண்டு வரும், திருப்பி பிளட்டை ஹார்ட்டுக்குள்ளே எடுக்கிறது, சுத்தமாக்குறதுக்கு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பிளட் திருப்பி ஓடி வரும். ரெண்டும் நடந்து கொண்டு இருக்கும். அந்த ரெண்டும் நடக்கலாம். இப்படி தளரும் போது ப்ரெஷர் குறைய வேணும், அமர்த்தும் போது ப்ரெஷர் கூட வேண்டும். அதெல்லாம் கரெக்ட். ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்களோட நீங்கள் மோட்டர் பம்பில் நீங்கள் ஒரு தண்ணி பம்ப் பண்ணி கொண்டு இருக்கும் போது ஒரு லிமிட், உங்களோட பைப் ஒரு இந்த பைப் இருக்குன்னு வைங்களேன், அந்த பைப்பால் எவ்வளவு தண்ணி மேக்ஸிமம் ஒரு குறிப்பிட்ட மினிட்ஸுக்குள்ளே போகலாமோ அதற்கு மேலே கூட போனால் அது ப்ரெஷர் தானே, பைப்புக்கு கூடாது தானே. அதுதான் எங்களோட உடல்லே நடக்கிறது. அதாவது நாங்கள் குருதி அழுத்தம் எப்படி அந்த உயர் குருதி அழுத்தம் பண்ணுறோன்னா, சாதாரணமாக ஒரு ஆளுக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த
பம்ப் பண்ணும்போது இப்படி அமுக்கும் போது உள்ள ப்ரெஷர் வந்து 130 மில்லிமீட்டர் எஜ்ஜி என்றதும் தளரும் போது அந்த ப்ரெஷர் வந்து ஒரு 70-80 எஜ்ஜின்றதும் இருக்க வேணும். இது சிதானி ரசம் மில்லிமீட்டர் ரசம் என்று சொல்வார்கள். அதான் அது அழகு. அதை அளக்கிறதுக்கான ப்ரெஷர் மீட்டர் இருக்கிற நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டருக்கு தெரியும். அந்த ப்ரெஷரை வச்சு உங்களோட கையில் வச்சு இப்படி பம்ப் பண்ணி உயர்ந்து கொண்டு போயிட்டு இப்போ ஸ்டெத்தோஸ்கோப்பை வச்சு அப்படி ஏந்து பார்ப்பார் உயர். அதான் சாதாரணமாக செய்கிறது. அந்த லெவலை விட்டு கீழே உள்ளது கீழே போனாலும் பிரச்சனை, அது மேல் லெவலில் உள்ளது கீழே போனாலும் பிரச்சனை. அதை சொல்ல லோ பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவார்கள். அது மாதிரி இந்த லெவல் இந்த 70-80 இருக்கிற 90க்கு போய் மேலே உள்ளது வந்து ஒரு சரி 130 இருக்க வேண்டியது 140-150க்கு போனால் அது ஹை பிளட் ப்ரெஷர். அதே மாதிரி 130 இருக்க வேண்டியது சில வேளை 100க்கு கீழே போய் 70 இருக்க வேண்டிய 60-80 இருக்க வேண்டியது 50-40க்கு போனால் அது லோ பிளட் ப்ரெஷர். அந்த லோ பிளட் ப்ரெஷர் நல்லா லோ பிளட் ப்ரெஷரானால் இறந்து விடுவார். அதுமாதிரி இந்த ப்ரெஷர் கூடிக்கொண்டே போனாலும் அவர் அளவுக்கங்களை கூடிக்கொண்டு போனாலும் கூட குருதி குழாய்கள் வெடித்து நீங்கள் இறந்து விடுவீர்கள். ரெண்டுமே ஆபத்து தான். அப்போ இந்த ப்ரெஷரை நாங்கள் கட்டுப்பாட்டில் வைக்க வேண்டும், அதாவது குருதி அழுத்தத்தை நாங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்க வேண்டும், அவசியம். அப்போ இப்போ நாங்கள் கேட்போம், இப்போ இந்த கேள்வி என்னென்னா குருதி அழுத்தம்ன்றது வருத்தம் இல்லை, அது எல்லாருக்கும் குருதி அழுத்தம் இருக்குது. உயர் குருதி அழுத்தம் அல்லது தாழ் குருதி அழுத்தம் தான் வருத்தம். அப்போ உயர் குருதி அழுத்தம்ன்றதுக்கு நாங்கள் ஒரு வரையறை ஒன்று வைத்துக்கொள்வோம். சாதாரண எப்படி என்று சொன்னால் ஒரு ஆளோட குருதி அழுத்தம் வந்து 130/80 அந்த அளவு என்று சொல்லுவோம். அந்த அளவு பிரமாணத்தை விட்டு கூடிக்கொண்டு போகும்போது ஒரு 140-90 வரைக்கும் நாங்கள் வரும்போது ஓரளவுக்கு பாடி ஏற்றுக்கொள்ளும். ஓகே, அது எங்களுக்கு அக்செப்டபிள், அது ஓரளவுக்கு ரீசனபிள். ஆனால் போர்டர் லைன் ப்ரெஷர், அதாவது எசென்ஷியல் ஹைப்பர்டென்ஷன் போர்டர் லைன்னு சொல்லுவாங்க. இந்த அதுக்கு மேலே போச்சுன்னு சொன்னால் இப்போ வந்து ஹை பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இது அதுக்கு மேலும் அதீத ஹை பிளட் ப்ரெஷர் கிரேட் 2 கிரேட் 3 200க்கு மேலே அப்படி இப்படி போய்கொண்டு இருக்கும். அதான் இந்த பிளட் ப்ரெஷர். அப்போ சரி, இப்போ பிளட் ப்ரெஷருக்கு மருந்து கொடுத்து கண்ட்ரோல் பண்ணுவார்கள், அது வைத்தியர்கள் சாதாரணமாக செய்து கொண்டு இருப்பார்களாம். சரி, அப்போ இந்த பிளட் ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மருந்து சொல்லி என்ன செய்யுதுன்னு சொன்னால், நீங்கள் பைப்பில் தண்ணி போகும்போது உங்களோட பைப்பில் வந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பைப்புண்ட தண்ணி போகிற அளவு வந்து குறைஞ்சி, அதாவது வந்து இந்த குழாய்களோட அளவு குறைந்தாலும் பம்ப் பண்ணுற அளவு குறைந்தாலும், இல்லாட்டி நீங்கள் வெளியில் போய் பாத்தியில் தண்ணி விடும்போது பாத்தியில் அடைப்பு வந்தாலும் தண்ணி பாத்திகளில் ப்ரெஷர் எங்கே தாக்கும், இந்த பைப்பில் தாக்கும். இதான் நடக்கிறது. அவங்களுக்கு அப்படி தான் பிளட் ப்ரெஷர் வருது. அப்போ அதுக்கு நாங்கள் பல விஷயங்கள் நாங்கள் கதைப்போம், ஏன் அது வருகிறன்றது படி கதைப்போம். அது அப்போ சிம்பிளாக நான் ஒரு இலகுபடுத்துக்கிறேன் அந்த விஷயத்தை. அப்போ டாக்டர் என்ன செய்வாருன்னா, நீங்கள் கொடுக்குற மருந்து இருக்கிறதே, அவர் மருந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பைப்பை வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஈஞ்சி கொடுக்குற தன்மையை கொண்டு வரும். அதே மாதிரி இந்த சப் பைப்ஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டு அதையும் கொஞ்சம் ஈஞ்சி கொடுக்குற தன்மையை கொடுக்கும். சரிதான், இதுதான் இந்த பிளட் ப்ரெஷர், எல்லா பிளட் ப்ரெஷர் மருந்துன்ற தத்துவம் அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதை விட வேறு ஒன்றும் புதுசாக ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்போ இதுதான் இந்த பிளட் ப்ரெஷரை மருந்து தத்துவம். இதையே வந்து நாங்கள் சில எக்ஸசைஸ்களை செய்யும்போது அது எப்படி வருமானதை நான் வழங்குறோம். இப்போ பிளட் ப்ரெஷர்ன்றது சீரியஸ்னஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே, இது கூடினால் என்ன, அதுதானே பிரச்சனை. கூடினா கூட்டிகிட்டு போகணும். என்ன செய்யணும்னு சொன்னால், பைப்பில் தண்ணி ஃபோர்ஸாக போய் கொண்டு இருக்க போது அந்த பைப் வெடித்தா என்ன நடக்கும், தண்ணி வந்து சில்லாடம் சேரும். உங்களோட பிளட் என்ன செய்யும், போய்கொண்டு இருக்கிற அதில் வந்து குருதிக்குள்ளாய் வெடித்தா என்ன செய்யும், உங்களோட பிளட் வந்து உங்களோட அங்கங்களுக்கு அமட்டிடமெல்லாம் பரவிடும், அது கட்டியாகும், உங்களுக்கு வருத்தம் பெறும், ஸ்ட்ரோக் பெறும், அதாவது வந்து கைகால் இழுக்கும், மரணம் சம்பவிக்கும், மூளை செயலிழக்க போகும், கண் தெரியாமல் போகும், கிட்னி செயலிழக்க போகும், உடலில் அனைத்து அங்கங்களையும் பாதிப்பு வரலாம். இதுதான் அந்த பிளட் ப்ரெஷர். அப்போ பிளட் ப்ரெஷர் எவ்வளோ சீரியஸ்னது உங்களுக்கு விளங்கி இருக்கு. நிச்சயமா உயர் குருதி அழுத்தம் வர்றதுக்கான முக்கியமான காரணம் என்னவா இருக்கு? மெடிக்கல் சார்ந்த சில விஷயங்கள் இருக்கலாம், இப்போ இருக்கக்கூடிய நடைமுறைகள் இருக்கலாம், நீங்க எதை சொல்லுவீங்க? உயர் குருதி அழுத்தத்துக்கு பிரதானமான காரணமாக நான் சொல்லுவேன் ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். அதாவது வந்து எங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எங்களை வந்து மன அழுத்தத்துக்கு, அதான் நீங்கள் சொல்லி பார்த்தீங்களே 10 வயது 12 வயதில் ப்ரெஷர் வராதவர் இருக்கும். ஏன்னா அந்த டைம் மன அழுத்தம் வராது. ஏன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லாமல் விட்டு அம்மா அப்பா தருவாங்க, வாங்கிட்டு கமெண்ட் இருப்பீங்க. உங்களுக்கு ப்ரெஷராக வர்றது என்ன, ஆக முடிஞ்ச ஒரு பொம்பளை பிள்ளை நிலவு தான் ப்ரெஷர் வர்றது, அது சாதாரண ப்ரெஷர். ஆனால் நீங்கள் ஒரு 30 வயதுக்கு மேலே போனால் ஒரு வேலை, காசு, குடும்பம், அப்படி நிறைய பிரச்சனைகள் வந்துவிடும். அது ஒரு விதத்தில் ப்ரெஷர். ஓகே, ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ப்ரெஷர்னு சொல்வார்கள். எங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமலே நாங்கள் எங்களுக்கு ப்ரெஷரை உருவாக்குறதுன்னு சொல்லி, நான் இந்த விஷயத்தை பற்றி நாங்கள் நிறைய பேர் அது வந்து சீரியஸாக யோசிக்கிறதில்ல. ஆனால் அது சில பேருக்கு ஒத்துக்கொள்ள மாட்டார்கள்னு நினைக்கிறேன். சில பேர் நாக்கள் இந்த சீரியல்கள் பார்க்குறார்களே, அந்த சீரியல்கள் வந்து பார்க்கும்போது நாடகங்கள் உங்கள்ட்ட நிறைய ப்ரெஷர் படுத்துறது. ஏனெண்டா நீங்கள் நாடகத்தை நாடகமாக பார்ப்பதில்லை, நீங்கள் நாடகத்தில் உள்ள ஒரு அங்கத்தை கதாபாத்திரமாக நீங்கள் மாறுகிறீர்கள். அதில் உள்ள கதாநாயகிக்கு துன்பம் வந்தால் நீங்கள் டென்ஷன் ஆகிறீங்க, அந்த கதாநாயகிக்கு சந்தோஷம் வந்தால் நீங்கள் சிரிக்கிறீங்க. ஸோ அப்போ அன்னெசரியாக நீங்கள் ஒரு காலை 6:30 பொழுதுபட 6:30
9:30 வரைக்கும் நீங்கள் டென்ஷன்லேயே வச்சுக்கொள்கிறோம் அந்த டிவி. அப்போ அது வந்து கூட ஒரு ப்ரெஷர் தான். வேலையெல்லாம் ப்ரெஷர் இருக்குது. ஓகே, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் இருக்குது, தேவையான ப்ரெஷர். ஓகே, அது எங்களுக்கு ஓகே, அது பிரச்சனையால் வருது. இது வந்து நாங்களாக உருவாக்குற ப்ரெஷர் என்ன ஒன்று இருக்குது. அதை வச்சு கொண்டு டிஸ்கஸ் பண்ணுவீங்க, சண்டை பிடிப்பீங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நாடகம் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை யோசிச்சேன்டா, இந்த நாடகங்கள் பார்க்குறதால ஆக்களோட குடும்பங்களில் வந்து ப்ரெஷரும் வருத்தங்களும் கூடுதுன்றது 100% ஏன்னா நீங்கள் அதில் பார்த்துட்டு வீட்டில் உள்ள ஒரு மருமகள் மாமி வந்து இப்படி தான் செய்வான்னு கற்பனை பண்ணி இப்படி சண்டையெல்லாம் போடுவாங்க. நீ இப்படி தான் அன்றைக்கு செய்த நீ இந்த நாடகத்தில் வந்த மாதிரி இந்த நாடகத்தை வந்து கம்பேர் பண்ணுவார். அப்படி ப்ரெஷர் ஆக்குறாரு. அப்படி மன அழுத்தம் மட்டும் தான் நம்ம கட்டுப்பாட்டை வச்சுருக்கோம். சில பேர் நினைக்கலாம் மன அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கேன்னு சொன்னால் ஓகே, நாங்கள் மூச்சு பயிற்சி செய்கிறோம், யோகாசனம் செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். நீங்கள் எதை வேண்டாலும் செய்யுங்க. மூச்சை இழுத்து விட்டால் கூட ப்ரெஷர் குறையாது. மனசை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் ப்ரெஷர் வரும். ஏன்னா ப்ரெஷர் கூடுறன்றது வந்து நீங்கள் டென்ஷன் கூடும்போது, ஸ்ட்ரெஸ் கூடுறன்றது வந்து எப்படின்னு சொன்னால், நீங்கள் ஸ்ட்ரெஸ் கூடும்போது உங்களுக்கு அட்ரீனலின் ஹோமோனுங்கிற உடம்புல இருக்கிறது அது வந்து அதிகம் சுரக்கும். அது வந்து எப்போவுமே நீங்கள் பதட்டம் அடைந்தால் சுரக்கும், தற்காலிகமாயும் சுரக்கும், நிரந்தரமாயும் கூடிவிடும். என்ன சொன்னால் முதல்ல ஓகே, உங்களுக்கு ஒரு வீட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் இல்லாட்டி நீங்கள் ஒரு சரி ஒரு ஆள் பதட்டமாக ஒரு விஷயத்தை சொல்ல போகிறீங்களேன்னு சொன்னால் அது கூட உங்களுக்கு தற்காலிகமாக ப்ரெஷர் ஏற்றும். அது நல்ல வேலை. சரி, அப்போ தற்காலிகமாக ஏற்றும், இப்போ இந்த நோமலுக்கு வரும். ஏன்னா நீங்கள் அது அந்த கூட வந்தோடனே உங்களுக்கு ரத்தம் அந்த ஹார்ட் வந்து ஃபாஸ்ட்டாக பம்ப் பண்ண போகுது கூட ரத்தத்தை. ஏன்னா உங்களுக்கு அந்த அதிக ரத்தம் தேவையானதுக்காக அதுக்கு அட்ரினலின் பதட்டம் பெற நீங்களே கவனிச்சு உங்களுக்கு படப்பண்டு வரும் உங்களுக்கு. ஆமாம், அது உண்டு. ஆனால் அதே பதட்டத்தை வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து ஒரு ஆள் செய்து கொண்டே இருக்க வேண்டாம். ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆஃபீஸுக்கு போகிறீங்க, ஆஃபீஸில் கூட பஸ் வந்து ஒரு நாளும் உங்களை சப்பல் பேச்சு தரேன், நல்ல பேச்சு. ஒவ்வொரு நாளும் கூட ப்ரெஷர் ஏறித்தான், அதாவது பதட்டம் ஏறுது. அப்போ கூட வரும்போதே நடக்கும் ப்ரெஷர். உங்களுக்கு வேலைக்கு போகும்போதே நடக்கும்னு சொன்னால் உங்களோட பஸ் பேச போகிறான்ற ஒரு பதட்டம், அப்போ கற்பனை பண்ணி ஒரு பதட்டம், இது வந்து பேச்சு வாங்கும்போது ஒரு பதட்டம், இது பேச்சு வாங்கி முடிந்து அதை நேற்று ஒரு பதட்டம், இது அது முடிஞ்சு நார்மலுக்கு வர அடுத்த நாள் திருப்பி வாங்கிடும் அடுத்த சைக்கிள். அப்போ அப்படி பார்க்கல நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உங்களை அட்ரினல் லெவல் ஹையில் இருந்திருந்து பெர்மனெண்ட்டாக கூட குருதிக்குள்ளாக டேமேஜ் ஆகி நிரந்தரமாக உங்களுக்கு ப்ரெஷர் வந்துவிடும். இதுதான் இந்த ப்ரெஷர் என்று சொல்கிறது. இதில் வந்து சில குடும்ப ஆக்களும் வந்து திங்க் பண்ண ஒன்று வந்து அங்கே வேலையில் இருக்கிற ஆக்களை வந்து ப்ரெஷர் பண்ணக்கூடாது, வீட்டில் இருக்கிற ஆக்கள் அப்படின்னு அவங்கள தொடர்ந்து ஒரு பிரச்சனையை வீட்டை கொண்டு போய் சேர்க்கும் போது கன பேருக்கு நடக்கிற பிரச்சனை, ஒரு சந்தோஷம் இல்லாத லைஃப்பை உருவாக்கும் போது அவங்களுக்கு நிரந்தரமான ப்ரெஷர் வருது. அடுத்த விஷயம் ஓகே, இது ஒரு விஷயம், இது வந்து மன அழுத்தம். அடுத்த விஷயத்தை பார்த்தீங்களேன்னு சொன்னால் எங்களோட உணவு பழக்க வழக்கம். அது பிரதானமான விஷயம் என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட நாங்கள் சாப்பிட்ற அன்றாட சாப்பாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா 3 விஷயம் நாங்கள் அதிகம் சேர்த்து கொண்டு வரோம். ஒன்று வந்து கோதுமை மா அதிகம் இருக்கிறது, பன் அது இதுன்னு சொல்லி நிறைய. 2வது எண்ணெய் அதிகம் சேர்த்துக்கொள்கிறோம், எல்லா சாப்பாடும் பொரியல். 3வது பார்த்தீங்கன்னா சுகர், இனிப்பு மறைமுகமாக நேரடியாகவோ எத்தனை விதத்தில் நாங்கள் சாப்பிடுவோன்றது தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் சாப்பிட்ற ஐஸ்கிரீமில் இருந்து நீங்கள் சாப்பிட்ற அந்த சின்ன சாஃப்ட் ட்ரிங்க்ஸில் இருந்து குடிக்கிற சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் நீங்கள் குடிக்கிற பால் கொண்டு சீனியோட உங்களோட உடம்புக்கு போகுது. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் உடம்புக்குள்ள வந்து உங்களோட சரி ஓகே உங்களோட வயிற்றுக்குள்ள வந்து நிறைய இந்த 3 ஐட்டம் போய் சேர்ந்துட்டுது. சரி, அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தேவை என்னதுக்கு எங்களுக்குன்னா எங்களுக்கு சக்தியை பிறப்பிக்கிறது நம்மளை தான் எடுக்கிறோம். ஆனால் சக்தியை பிறப்பிக்க வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லைன்னா நாங்கள் வேலை செய்வதில்லை, வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், அசையாமல் இருப்போம், ஆஃபீஸில் இருப்போம், இது வீட்டை போயிருப்போம், காரில் போகிறோம், வீட்டை இருப்போம். அப்போ செயல்களுக்கு அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால் உடம்பை அப்சர்வ் பண்ணிடும், எல்லாத்தையும் குருதிக்கு போயிடும். குருதிக்கு போன இந்த பொருட்கள் அவ்வளவும் குருதியை விட்டு செலவழித்து போக வழி இல்லை. அதை நான் சொல்லுவேன், இந்த தண்ணி மோட்டரில் பம்ப் பண்ணுறது அங்கே பார்த்திக்கல தண்ணி போகாது, இப்போ பைப்புக்குள்ளே தேங்குற மாதிரி. அப்போ என்ன நடக்கும், பைப்புக்குள்ளே நீங்கள் ஒரு டேர்ட்டி வாட்டர் இப்போ ஒரு மண் கலந்த தண்ணி கொஞ்சம் ஊற்ற ஒரு கல்சியம் தண்ணி பைப்புக்குள்ள வரும்போது பைப்பை விட்டு வெளியில் போனால் அதில் படியாது. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க, குருதி குழாய்களுக்குள்ள இந்த லாபம் என்ன செய்யும், சுற்றி படிக்க தொடங்கும். வேறு வழி இல்லை, அதுக்கு படிக்கத்தான் பண்ணும், கொழுப்பாக மாற்றி படிக்க தொடங்கும். அதுமாதிரி கூட ஈரலில் கொண்டே படிக்கும், ஒவ்வொரு இடங்களாக படிச்சு உடம்பு அங்கங்கள் எல்லாம் படிக்கும், ஒவ்வொரு இடங்களாக படிச்சுட்டு இங்கே பெருத்து உடம்பு பெருத்து கொண்டு வருவீங்க, குருதி குழாய் சின்ன ஆகி கொண்டு போகும். அப்போ சரி இன்னும் பிரச்சனை சரி குருதி குழாய் சின்ன ஆகிட்டுது. இப்போ என்ன இந்தலாம் பெரிய பைப்பில் போன தண்ணி ஒரு இந்தலாம் பைப் சின்ன பைப்பில் போகணும், அப்போ ப்ரெஷர் கூடுமா கூடாதா, கூடும். இப்படி தான் அடுத்தது எங்களுக்கு உணவு பழக்க வழக்கம் எங்களுக்கு ப்ரெஷரை கொண்டு வருது. இந்த 2 காரணத்தையும் விட சில நோய்கள் இயற்கையாகவே எங்களுக்கு ப்ரெஷரை கொண்டு வந்து சேர்க்கும். எப்படின்னு சொன்னால் இப்போ ஓரளவுக்கு டயபெட்டிக் இருக்குன்னு வைப்போம், அவர்கிட்ட டயபெட்டிக் இருக்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, அது கட்டுப்படுத்தலாம். ஆனால் அந்த டயபெட்டிக்கை வந்து அவர் கண்ட்ரோல் இல்லாமல் வைத்துக்கொள்ளும் போது இந்த சுகர் உடம்புல பிளட்டில் கூடும்போது அந்த எக்ஸ்ட்ரா சுகர் பிளட்டில் இருக்கிறத வந்து கொழுப்பாக மாறி கூட குருதிக்கிழங்கில் வந்து படிக்க தொடங்கும், பெரிய குருதி. அது இயற்கையாக டயபெட்டிக்கில் உள்ள ஒரு பிரச்சனை. அவர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஷர் ஏறிக்கணும். இப்படி தான் இந்த ப்ரெஷர்ன்றது வந்து சேருது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து இந்த குருதி அழுத்தம் சம்பந்தமாக பேச வேண்டியிருக்கு. ஒரு இடைவேளையின் பின் தொடர்ந்து பேசலாம்.
தொடர்ச்சியாக இணைந்திருக்கின்றோம் மார்னிங் லைட் நிகழ்ச்சியோடு குருதி அழுத்தம், அதாவது உயர் குருதி அழுத்தம், தாழ்வு குருதி அழுத்தம் அப்படின்னு சொல்லி பொதுவா பேசிட்டு இருக்கோம். நீங்க சொன்னீங்க டாக்டர், மன அழுத்தம் அப்புறம் உணவு பழக்க வழக்கங்கள்னால தான் இந்த உயர் குருதி அழுத்தம் வந்து வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த தாழ்வு குருதி அழுத்தம், லோ பிரஷர் அப்படிங்கிறது வயசு எல்லையே இல்லாம இருக்கு. இப்போ பாடசாலை மாணவர்களுக்கும் அதெல்லாம் காணப்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது காரணம் என்ன? டீஹைட்ரேஷன், ஓகே, நீர் இழப்பு. தெளிவாக சொன்னால் எங்களோட உடம்பை விட்டு நீர் வந்து இழந்து கொண்டு போகும்போது எங்களோட பிளட் வால்யூம், இப்போ இது மெட்ட மாதிரி வேணும், ரிவர்ஸில் நாங்கள் கதைக்கணும். தண்ணி மோட்டரில் தண்ணி வந்து பம்ப் பண்ணிக்கணும், தண்ணி இல்லைன்னா என்ன நடக்கும்? தண்ணி குறையத்தான் பம்ப் பண்ணுதுண்டா. இப்போ குழாய்களுக்கு தண்ணி கணக்கு இருக்காது, போதிய அப்போ குறைஞ்சி. அது மாதிரி உங்களை விட்டு தண்ணி ஒரு நாளும் வெளியில் போய் கொண்டிருக்குது. நீங்கள் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதில்ல. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட உடம்புல வந்து கனி உப்புக்கள்னு சொல்லி இருக்கிறது. அந்த கனி உப்பு உதாரணமாக பொட்டாசியம், அந்த கனி உப்பு, இந்த கனி உப்பு வந்து உங்களோட ப்ரெஷரை வந்து அளவான நிலையில் வச்சுருக்கிறது ரொம்ப அவசியம். உங்கள் உடம்பை விட்டு வேர்த்து கொண்டே இருக்கும்போது இல்லாட்டி உங்களை ஆவியாகி கொண்டிருக்கும் போது நீங்கள் நீரில் போல் தண்ணியை சரியாக குடிக்காம அப்படியே நடக்கும்னு சொன்னால் கனி உப்புகள் இழந்து கொண்டு போகும். அதாலேயும் ப்ரெஷர் குறையும். அதில் பார்த்தீங்கன்னா மற்றது சில யங் கேர்ள்ஸை பார்த்தீங்கன்னா ஓவர் டயட்டிங், ஒரே நாளில் சிம்ரான்ண்டுவாங்க. ஓகே, அதாவது வந்து இல்லாட்டி யாரோ ஒரு பெரிய ஒரு ஆக்டரை இமேஜினேஷன் பண்ணி அவங்கண்ட இடுப்பு மாதிரி வரணும்னு சொல்லி பட்டினியாயே கிடப்பாங்க. இலையை சாப்பிட்டு ஆடு மாடுமா இலையை மட்டுமே சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நடக்கும், உடம்புல தேவை நீர் இல்லை, சக்தி இல்லை, ஒன்றுமே கிடைக்காது. அவங்க நினைக்கிறாங்க வயிற்ற ஃபீல் பண்ணுறாங்க, இல்லையா குளியல் சாப்பிட்டு ஓவர் டயட். ஓகே, அவங்க ஸ்லிம் ஆயிடுவாங்க, ஆனால் உடம்பு போயிடும், அவங்க இல்லை ஒன்றும் இருக்காது. அவங்க அதை வந்து ஒரு சொல்லுவாங்க ஒரு சத்தில்லாத தாவரமாய் வந்துடுவாங்க. அப்போ அவங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அப்போ அதனால் வந்து அதுவும் வந்து அதாவது பெண்களுக்கு தான் அது பிரச்சனை பார்த்து கூடுதலாக பார்த்தீங்கன்னா. அது மற்றது இன்னும் ஒரு பிரச்சனை பெண்களுக்கு என்னென்னு சொன்னாங்கன்னா, இந்த மாதவிடாய் காலங்கள் அதிகம் குருதி பெருக்கதுகள் இருக்கும்போது அதை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு விட்டமின்கள் காணாட்டி அதுவும் குருதியின் ப்ரெஷரை வந்து குறைச்சி கொண்டு போகும். இப்படியான காரணங்களாக தாழ் குருதிகள் கம்பெறுது. தாழ் குருதி அழுத்தம் வந்தால் என்ன செய்யணும்ன்றது ஒரு சிம்பிள். சரி, தாழ் குருதி அழுத்தம் உங்களுக்கு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இது கட்டாயம் எல்லாருக்கும் டெஸ்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தாழ் குருதி அழுத்தம் இப்போ உங்களுக்கு இருக்கா இல்லையா தாழ் குருதி அழுத்தம் நீங்கள் டெஸ்ட் பண்ணி கொண்டு இருக்கணும். ஒவ்வொரு தரம் டாக்டர்கிட்ட போக முடியாது. சிம்டமேட்டிக்காக நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ண தெரியணும். உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தலை சுற்று வரும், சாடியான ஒரு தாங்கையில் ஒரு கிடினஸ் கொண்டு வரும், பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் படப்பட 2 பி தண்ணி குறைஞ்சிட்டு தானே. அப்போ ஹார்ட் கூட பம்ப் பண்ணி கூட வேகமாக போகும். அப்போ உங்களுக்கு ஹார்ட் வந்து கூட பம்ப் பண்ண வேகமாக பம்ப் பண்ண உங்களோட ஹார்ட் பீட் கூட படபடப்பு வரும், களைப்பொண்டு வரும். அப்போ உங்களை விளங்கும் உங்களுக்கு உயர் குருதி அழுத்தம், சரி தாழ் குருதி அழுத்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உள்ளது. உடனடியாக நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உடனடியாகவே நீங்கள் ஒரு தேசிக்காய் எடுத்து தண்ணி கரைத்து கொஞ்சம் உப்பு தண்ணி போட்டு வந்து குடித்து விட்டுருவோம். ஹைட்ரேட் பண்ணணும் உங்களோட பொடியை வித் மினரல்ஸ். இல்லாட்டி இளநீர் குடிக்கலாம். அப்படி சில நல்ல ஃப்ரூட் ஜூஸ், நிறைய வால்யூம் ஆஃப் வாட்டரோட ஒரு ஃப்ரூட் ஜூஸ் குடிக்கலாம். குடிக்கும்போது உங்களை அந்த கொஞ்சம் இதில் அந்த ப்ரெஷர் வந்து அதே மாதிரி அந்த டைமில் வந்து நீங்கள் நடந்து தெரியக்கூடாது, படிகளில் ஏறக்கூடாது, ஏணிகளில் ஏறக்கூடாது, தலை சுற்றி விழுந்து விடுவீர்கள். இருந்துடணும், எங்கேயோ இடத்துல அழகாக இருந்துடணும், ஒரு இடத்துல இருந்துடணும். இப்போ சரி, அப்போ அது ஒரு பிரச்சனை. இப்போ அது வந்து ஏன் சரி அதுக்கு தீர்வு இல்லாத ஒரு சூழ்நிலை கூட வருது. என்னன்னு சொன்னால் தாழ் குருதி அழுத்தம் வந்தால் இறந்து விடுவார்கள் ஆக்கள். சடனாக உங்களுக்கே தெரியாமல் படாரன்னு இறந்துடுவீங்க. அதான் யாழ்ப்பாணத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சைக்கிள் ஓடிக்கொண்டிருப்பார்கள், நல்ல வெயிலுக்குள்ள தண்ணி குடிப்பதில்லை, ஓடிக்கொண்டே இருப்பார்கள், திடீர்னு சைக்கிள் இருந்து விழுந்து செத்து போடுறாங்க. இப்போ பொதுவாக நிறைய நியூஸஸ் வருது, ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே டெத் வருது. அது வந்து டீஹைட்ரேஷன். அதுக்கு யாழ்ப்பாணமா எங்கேயம்ன்ற ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால், வெயில் அதிகமான இடங்களில் தண்ணி குடிக்கிறதுக்கான தண்ணி அவைலபிளாக இருக்கணும். நான் எப்போவும் அதை திருப்பி சொல்லுவேன். ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு அரசாங்கமோ ஒரு நிறுவனங்களோ வந்து எல்லா இடம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெள்ளவத்தில் போத்தீங்கன்னா நித்தி கல்யாணி பக்கத்தில் தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு கப்பும் போட்டு ஒரு பியூரிஃபயரும் போட்டு வச்சுக்கிறான். போர்வன் நேரம் எடுத்து ஓகே, இது நல்ல விஷயம். இதே மாதிரி ஒவ்வொரு இடங்களையும் ஒவ்வொரு கடை, வியாபார ஸ்தாபனங்கள், பேங்குகள் எல்லாருமே வந்து இப்படி ஒரு இதை வந்து ஏற்படுத்த வேண்டும். ஏன்னா யாழ்ப்பாணத்தை எல்லாருமே நீங்கள் வந்து 100 ரூபா கொடுத்து தண்ணி பொருள் வாங்கன்னு சொல்ல முடியாது. தண்ணி குடிக்கணும், அதாவது 100 ரூபா கொடுத்து வாங்குவாங்க, தண்ணி பொருள் வாங்கி குடிப்பானா, அவர் குடிக்க முடியாது இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, தண்ணியை குடிக்காமல் வீட்டை போய் குடிப்போம்னு போயிடுவாங்க. அப்படியே வாங்கி விழுந்து செத்துடுறாங்க. இப்போ என்ன தண்ணி அவைலபிலிட்டியாக கூட்டணும் எல்லா இடம். கொழும்பை விட எனக்கு கிராம பகுதிகளில் ரொம்ப அவசியம். இப்போ நான் சில சிங்கள கிராமங்களுக்கு போயிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மரங்களுக்கு தண்ணி வந்து முட்டி, அதாவது பெரிய ஒரு பொட்டில் வச்சு மண்பானை வச்சு அழகாக வச்சுருப்பாங்க, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் எங்களோட ஊரில் அந்த பழக்கங்கள் முந்தின காலத்தில் இருந்தது, இப்போ இல்லை. இப்போ நாங்கள் வந்து எல்லாம் ஒரு பிள்ளையான லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கும் சண்டையோ எக்கனாமிக்கோ சம்மந்தம் இல்லை, இது சாதாரண விஷயம், யாரும் செய்யலாம். வீட்டில் ஒரு ஆள் வந்து ரோட்டில் ஒரு ஆள் வீடு வச்சிருக்காருன்னு சொன்னால் அவர் வீட்டை ரோட்டுக்கு மதிலோட ஒரு சின்ன பைப் பூட்டி விடலாம், விட்டு தண்ணி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு தண்ணி குடிச்சிட்டு போகும். அப்படி அதில் செய்யணும், தண்ணி அவைலபிலிட்டின்றது கண்டிப்பாக. அப்போ அதை செய்தாலே இந்த லோ ப்ரெஷரால் வர அந்த இமீடியட் ஆபத்துகளை தவிர்க்கலாம். அவன் முந்தின பாதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சில வீடுகளுக்கிட்ட ஒரு சில இடங்களில் அந்த சுமை தாங்கி மாதிரி சாவணம் வச்சுட்டு இருக்கிறது, ரெஸ்ட் பண்ணுற நிழல்,
அப்படி செட்டப் எல்லாம் அப்படி சில செட்டப்ஸ் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை. அப்போ நீங்கள் வெயிலுக்கு போனீங்கன்னா 10 கிலோமீட்டர் அந்த வெயிலுக்கு போய்க்கொண்டே இருக்கணும். அதுகளை வந்து தவிர்க்க வேண்டும். கண்டிப்பா, நிச்சயமா. இந்த உயர் குருதி அழுத்தம் இருக்கும் போது நமக்கு எப்படியான அறிகுறிகள் வந்து தென்படும்? பொதுவா இப்ப யாருக்குமே தெரியுது இல்ல, பிரஷர் கூடுதா குறையுதா அப்படிங்கறது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. உயர் குருதி அழுத்தம் இருக்குது அப்படின்னா என்னென்ன மாதிரி அறிகுறிகள்? ஆபத்தான விஷயம் என்னென்னு சொன்னால், உயர் குருதி அழுத்தம் வந்தால் எங்களுக்கு டெஸ்ட் பண்ணாமல் லேசில் கண்டுபிடிக்க இயலாது. சிம்டம் பெருசாக தெரியாது. தாழ்குருதி அழுத்தம் உங்களுக்கு தெரிகிறது இல்லையா? இதில் தெரியுது. ஒரு லெவலுக்கு ரொம்ப ஹை ப்ரெஷர் போனால் கொஞ்சம் நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் கலைக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அது உண்மைதான். அது சில வேலை ஒரு சிம்டம் இல்லாமல் ஓரளவு அப்படியே திடீரெண்டு குருதிகளை வெடிச்சு சாவார். அப்போ இந்த ரிஸ்க் உள்ளவன் வந்து ஆரம்ப சின்ன பிள்ளைகள் இல்லை தானே, வயது முன்னாக்கலானே. அப்போ நீங்கள் ஒரு 30 வயசு பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரு பிளட் ப்ரெஷர் செக் பண்ணணும் டாக்டர்கிட்ட போய். ஒரு மாதத்துக்கு ஒருக்கா சும்மா பிளட் ப்ரெஷர் பார்க்குறது ஒரு 50 ரூபா கொடுத்தா பார்த்துட்டு போவார். அதை பார்த்து நீங்கள் வச்சுக்கணும், வேறு வழியே இல்லை. அதுதான் முக்கியம். ஏன்னா சிம்டம்ன்றது உங்களுக்கு ஒரு மிக ஆபத்தான நிலைக்கு வந்த அப்புறம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப குருதி அழுத்தத்தில் உள்ள பிரச்சனை அது. சும்மா நோம்பலாக தெரிவிங்க, உங்களுக்கு சாடையாரும் கலைக்கிற மாதிரி இருக்குது, நீங்கள் அதை பெருசாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. அது என்னென்ன நோம்பலாக தெரிவிங்க. ஆனால் இது ஃபயர் டேஞ்சர். ஓகே ஓகே, கண்டிப்பாக டாக்டர். இந்த உயர் குருதி அழுத்தம் வந்து என்ன மாதிரியான நோய்களை நமக்கு கொண்டு வரும்? உயர் குருதி அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது எங்களுக்கு வந்து முதலாவது விஷயம் வந்து குருதி குழாய்கள் வந்து எங்கே வேண்டாலும் வெடிக்கலாம். எங்களோட உடம்பு முழுக்க சப்ளை இருக்குது பிளட். மூளையில் வெடித்தா பிரெயின் ஃபெயிலியர் ஆகும், மூளை ஒர்க் பண்ணால் போகும். கண்ணுக்கு போகிற இடத்துக்குள்ளே வெடித்தா கண் தெரியாமல் போகும். கையில் போகிறத படித்தா உங்களோட கை விரலில் படித்தா விரல் தெரியாமல் வேலை செய்யாமல் போகும். கையில் எங்கேயா படிச்சுன்னா கை வேலை செய்யாமல் போகும். காலில் படித்தா கால் வேலை செய்யாமல் போகும். அது உண்டு. ஹார்ட்டில் வந்து பாதிப்பு, இந்த ஹார்ட் மசில்ஸில் வந்து அந்த பிளட் குருதிக்குள்ள சப்ளை இருக்கும். அது கூடி பிளக் ஆகி பிரச்சனை வந்துன்னு சொன்னால் ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணால் போய் செத்து போவீங்க. அடுத்த கிட்னியில் போய் தாக்கினா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஒன்றுன்னு சொல்ல முடியாது. எல்லா நோய்களையுமே கொண்டு வர எல்லா விதமான பிரச்சனைகளையும் இந்த உயர் அழுத்தம். முக்கியமாக இருதய நோய் அதிகமாக வரக்கூடிய சாத்தியம். இருதய நோயும் சிறுநீரக நோய் ரொம்ப ரெண்டும் மிக அதிகம். ஓகே, உயர் குருதி அழுத்தம் முக்கியமாக பல பிரச்சனைகளை நமக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. இன்னும் பல விடயங்கள் பேசலாம் இடைவேளையின் பின். இன்றைய மார்னிங் லைட் நிகழ்ச்சியில் உயர் குருதி அழுத்தம், தாழ் குருதி அழுத்தம் சம்பந்தமா பேசிட்டு இருக்கோம். டாக்டர் மகிந்தன் அவர்கள் நமக்காக பல விளக்கங்கள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ 2 குருதி அழுத்தங்களையும் எப்படி குறைக்கலாம், வராம தடுக்கலாம் டாக்டர்? தாழ் குருதி அழுத்தம்ன்றது நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். ஹைட்ரேஷன், சொன்னீங்க, உப்பு தண்ணி, மினரல், அது முடிந்தது. சிம்பிள் விஷயம், அவ்வளோதான். அது அந்த டைம்லேயே நம்மளுக்கு வந்துடும். அது ஒரு நிரந்தர பிரச்சனை கிடையாது. ஆனால் உயர் குருதி அழுத்தம்ன்றதை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மிகத்திரமான வழி வந்து 3. ஒன்று வந்து உங்களோட ஸ்ட்ரெஸ், மன அழுத்தத்தை. அதை எப்படி குறைக்கிறேன்னு சொன்னால், சிம்பிளாக சொன்னால், நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறேன்னு சொன்னால் அதுக்கான வழி என்னென்னா, உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுன்ற வழி, உங்களோட பிரச்சனைக்கான காரணிகளை ஒதுக்கி வைக்கிறது ஒரு வழி. 2 விதத்தில் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் குறைச்சி கட்டுப்பாடு பண்ணணும். எத்தனையோ பேர் எத்தனையோ வழி சொல்லுவாங்க, யோகா செய்தால் ஸ்ட்ரெஸ் குறைய முடியும். இல்லை, யோகா செய்தாலும் ஸ்ட்ரெஸ் குறையாது. ஏன்னு சொன்னால் யோகா செய்கிறதுன்றது ஒரு எக்ஸசைஸ். ஸ்ட்ரெஸ்ன்றது உங்களோட மனம் சம்மந்தப்பட்டது. உங்களோட மனதை கட்டுப்பாடுக்கு கொண்ட வரைக்கும் உங்கள் நீங்கள் என்ன எக்ஸசைஸ் செய்தாலும் ஸ்ட்ரெஸ் குறையாது. அப்போ மன அழுத்தம்ன்றது முதலாவது விஷயம். நீங்கள் எப்போவும் கூலாக டென்ஷன் இல்லாமல் இருக்கிற ஒரு மனதுக்கு, அந்த மனதை பிரச்சனை இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. பிரச்சனை வந்து கொண்டு தான் இருக்க போகுது. உங்களோட போஸ்ட் உங்களை பேச தான் போகிறேன், அதை மாற்றவே இல்லாது. ஆனால் உங்களோட வீட்டில் வந்து உங்களோட வைஃபோ ஹாஸ்பிட்டல் சண்டை பிடிக்க தான் போகிறாங்க. உங்களோட பிள்ளைகள் உங்களை வீட்டை வரைக்கும் ஒரு கோப்பையை உடைச்சு சாமானத்தை தூக்கி எறிஞ்சு ஸ்ட்ரெஸ் ஆக தான் போகிறாங்க. அதெல்லாம் நடக்க தான் போகுது. அதுக்கு கோப்பப் பண்ண ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் கோப்பப் பண்ண சொல்லுவாங்க. அதுக்கு எப்படி இசைந்து வாழ பழகுதல். உங்களுக்கு வெக்க கூட கரண்ட் இல்லை, லைட் இல்லை, வாழ பழகுறீங்க இல்லையா? அந்த நேரம் நீங்கள் உடனே அந்தரப்படுறீங்க, அடுத்த நாள் நார்மலுக்கு வந்துடுறீங்க. தான் இது இசைவாக்கத்துக்கு இசைந்து வாழ கோப்பப் ஆஃப் த ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறோம். அதை பழகணும். அது யோகா ஒரு வழி. ஏன்னா யோகாவோட மைண்டை டைவர்ட் பண்ணணும், எக்ஸசைஸ். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறது இந்த மனதை ரிலாக்ஸ் பண்ணுற எக்ஸசைஸ். அப்படின்னு சொன்னால் நீங்கள் போய் பெரிய ஒரு ஜிம்மில் கடுமையாக செய்ய ஒரு மாட்டி இல்லை, ஒரு வாக்கிங், ஒரு ஸ்விம்மிங், ஒரு கிளப்பில் ஒரு டான்ஸ், இப்படி சில இதில் செய்யும்போது உங்களுக்கு மன அழுத்தம் குறைஞ்சி கண்டினியூஸாக ஒரு 40 மினிட்ஸ் எக்ஸசைஸ் எதுவும் இருக்கும்போது அதில் என்ன ஒன்று இருக்கு என்னென்னு சொன்னால், எக்ஸசைஸ் செய்கிறதால ஸ்ட்ரெஸ் குறைகிறதுக்கு என்ன ஒரு காரணம் என்னென்னு சொன்னால், தொடர்ச்சியாக செய்யும்போது நீங்கள் யோசிச்சு பாருங்க, உங்களோட நான் அதே பைப் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். பைப்பில் தண்ணி போயிட்டு இருக்குது, ப்ரெஷர் கூடிட்டுது. ஓகே, பைப் அடைச்சிட்டுது, அப்போ கொஞ்சம் ப்ரெஷர் கூடிடுது. இப்போ உங்களுக்கு அந்த அடைப்பை வந்து இந்த பைப்லேருந்து முழுக்க கிளியர் பண்ணுறது உடனே சாத்தியம் இல்லை. ஆனால் நீங்கள் அந்த பைப்லேருந்து போகிற தண்ணியை ஒரு இடத்துக்கு 2ஆக பிரிஞ்ச பைப்பை ஏன்னா 4 இடத்துக்கு பிரித்து விட்டீங்கன்னா என்ன செய்யும்? இதுக்கெல்லாம் போகிற தண்ணி அங்கே போகிற வேகம் என்ன செய்யும்?
கூடும். அப்போ இதுக்குள்ள ப்ரெஷர் குறையும் இல்லையா? அதே தான் எங்களோட கால் கையில எல்லாம் பார்த்தீங்கன்னா குருதி சப்ளைன்னு சொல்லி இருந்து கொண்டு இருக்கும். அந்த பிளட் சர்க்குலேஷன் சப்ளை பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. அப்போ நாங்கள் கூட எக்ஸசைஸ் செய்யும் போது உடம்பு என்ன உடனே கலைக்கும், கால் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் 2-3 நாள் தொடர்ந்து செய்யும்போது என்ன மேலதிக குருதி குழாயில் வந்து கால் உருவாக்கி விடும். அப்போ அதுகளுக்கும் பிளட் சப்ளை பண்ணும். அப்போ இந்த இடத்துல சப்ளை பண்ண பிளட் இப்போ இந்த இடத்துல சப்ளை பண்ண போகுது. அப்போ உங்களோட ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக குறையும். அது எக்ஸசைஸ்ன்றது உங்களோட ப்ரெஷரை குறைக்கிறத டெக்னிக் அதுதான். அடுத்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆயிலி ஃபுட்ஸை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வந்தீங்கன்னா என்ன செய்யும், அடைப்புகள் பெருசாகி கொண்டே போகும். இப்போ நீங்கள் ஆயிலி ஃபுட்ஸ் அதில் வந்து கட்டுப்பாடு, அது மாதிரி இந்த சுகர், டயபெட்டிக் இப்படியான விஷயங்களை கட்டுப்பாடு. நம்மகிட்ட கிட்னி ஃபங்க்ஷனை செக் பண்ணி கிட்னிலேருந்து சரியாக ஜூரின் வெளியில் ஜூரினேஷன் ஒன்று வேறு வேலை போகணும், இல்லாட்டி ஜூரினோட கூட இது போகணும், நீர் பேலன்ஸ் பண்ணி கூடினா பிரச்சனை தானே. அதில் ரெண்டும் சரியாக இருக்கொண்டு பேலன்ஸ் பண்ணி பார்த்துக்கொண்டே இருக்கும். இதுதான் இந்த வழி. என்ன மாதிரி டெய்லி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் வந்து எந்த மாதிரியான ஃபுட்ஸ் வந்து இந்த குருதி அழுத்தத்தை குறைக்கும்? முதலாவது விஷயம் வந்து குருதி அழுத்தத்தை குறைக்கணும்னா இரவில் லைட்டாக சாப்பிடணும். ஆக வெஜிடபிள் ஃபுட்ஸ் சாப்பிட்டு படுத்துடணும். உடல் வெயிட் வந்து எங்களோட ஐடியல் வெயிட்டில் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம். மூன்றாவது உப்பு, சோல்ட், சோடியம் குளோரைட் மட்டும் உப்பு இல்லை, நாங்கள் கரைக்கு போகிறது மட்டும்தான் உப்புன்னு நினைக்காது. முக்கியமாக டின் ஃபிஷ் சாப்பிடவே கூடாது ப்ரெஷர் உள்ளாக்கள். கேன் ஃபிஷ், கேன் ஃபுட்ஸ்ன்றது ஏன்னா அதில் முழுக்க சோடியம். அது மாதிரி பேக்கிங் பவுடர் போட்ட எந்த ஃபுட்டும் சாப்பிடக்கூடாது ப்ரெஷர் உள்ளாக்கள். உதாரணம் சொன்னால் கேக்ஸ் அதில் சாப்பிடக்கூடாது, பான் சாப்பிடக்கூடாது, ஏன்னா எல்லாத்துலேயும் சோடியம் இருக்குது. பேக்கிங் பவுடர் சோடியம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சில ட்ரிங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் வந்து சோடியம் நிறைய செய்திருப்பாங்க. இப்போ சில ட்ரிங்க்ஸுகள் நீங்கள் குடிக்கிற ட்ரிங்க்ஸுகள் அதில் எடுக்கக்கூடாது. உப்பு ஒரு நாளைக்கு 1/2 டீஸ்பூனுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அப்போ 1/2 டீஸ்பூன் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் ஒவ்வொரு நாள் காலையில் எழுந்துனா 1/2 டீஸ்பூன் உப்பு எடுத்து ஒரு சின்ன ஒரு இதில் போட்டு வச்சுட்டு சின்ன ஒரு கண்டெய்னரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற எல்லா ஃபுட்லேயும் வந்து உங்களுக்கு புரிய போர்ஷனை உப்பு போடாமல் இறக்கி வைத்து விடணும். இப்போ அந்த சோல்ட்டை வச்சு நீங்கள் மேனேஜ் பண்ணணும். மற்றவங்க உப்பு போட்டு சாப்பிடட்டும். இப்போ உங்களுக்கு அந்த லிமிட்டுக்கு நீங்கள் சோல்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி குடிக்கணும். தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி நல்லா குடிக்கணும். நல்ல ஃப்ரூட் ஜூஸ், பொட்டாசியம் ரிச் ஃபுட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. வாழைப்பழம் நல்ல ஒரு ப்ரெஷரை கட்டுப்படுத்தக்கூடிய சாமான். வாட்டர்மெலன் ஒரு உங்களோட ப்ரெஷரை கட்டுப்படுத்தக்கூடிய சாமான். ஆரஞ்சு உங்களோட ப்ரெஷரை கட்டுப்படுத்தக்கூடிய சாமான். இப்படியானதில் வந்து நீங்கள் அதிகம் சாப்பிடணும். கிட்னி டிசீஸ் இல்லாதவர்கள் மட்டும். கிட்னி டிசீஸ் இருந்தால் அது வேறு, அதை நான் ஃப்யூச்சரில் கதைப்போம் அதை பற்றி. இப்படியான விஷயங்களை வந்து நீங்கள் கவனத்தில் செலுத்துறீங்களா உங்களோட ப்ரெஷர் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். குருதி அழுத்தம் சம்பந்தமாக பல விடயங்கள் பகிர்ந்துக்கொண்டீங்க டாக்டர். இப்போ நிறைய விஷயங்கள் நீங்கள் குருதி அழுத்தம் சம்பந்தமாக அந்த பைப்பை வச்ச நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ உங்கள்ட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்து வந்திருப்பாங்க. ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடந்திருக்கும் இல்லையா? இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு சொல்லி நான் சொல்லுவேன்னு சொன்னால் இந்த உயர் குருதி அழுத்தம் வந்தால் மருந்து இல்லாமல் வாழ்க்கை முழுக்க மாற்ற முடியாது என்பது ஒரு எடுகோள். ஆனால் என்னுடைய ஹிஸ்ட்ரியில் வந்து ப்ராப்பரான டயட் கண்ட்ரோலும் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பரான எக்ஸசைஸு நான் கொடுத்த ப்ராப்பராக கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணி அந்த மருந்துலேருந்து விடுதலை பெற்று சாதாரணமாகவே, அதாவது வந்து முக்கியமாக சொன்னோம்னு சொன்னால் இந்த ப்ரெஷரை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு நான் எல்லாருக்கும் ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்லுவேன் எல்லா கிளைண்ட்ஸுக்கு. என்னென்னு சொன்னால் நீங்கள் அண்ணாந்து நின்று கொண்டு குனிந்து பார்க்கும்போது உங்களோட பாதத்தின் விரல் நுனி விரல் தெரியுதா? அண்டா என்ன அர்த்தம்னு சொன்னால் உங்களுக்கு டாமி வயிறு இல்லை. வயிறு இல்லையண்டா ஃபேட் இல்லை. அந்த லெவலுக்கு நீங்கள் வந்தால் உங்களுக்கு ப்ரெஷர் இல்லை. இது நிறைய பேருக்கு சக்ஸஸ். அப்போ எல்லாரும் வந்து ஒரு விஷயத்தை நினச்சிக்கொள்ளுங்க, உங்களோட அப்டாமினல் ஃபேட் இந்த வயிறில் நிறைய சேர்றது தான் எங்களுக்கு தொல்லை. இந்த வயிற்றில் நிறைய பெரிய வயிறு பெரிதாக ப்ரெஷரும் பெரிதாகி கொண்டே போகும். நான் நிறைய உயர்குருதி அழுத்தம் இருக்கவங்கள பார்த்துருக்கேன் டாக்டர். நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஸ்லிம்மாக இருப்பாங்க, வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும். ஆமாம், வயிறு தான் பிரச்சனை. ஸ்லிம் வந்து வயிறு என்ன, வயிற்றில் ஃபேட் சேர உங்களை ப்ரெஷர் கூடி கொண்டு தான் போகும். ஏன்னு சொன்னால் அதில் கரெக்டாக காரணங்களுக்கு வயிற்றில் வந்து ஃபேட் சேரும்போது உங்களுக்கு வந்து அந்த லங்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து பிரிமெண்டர்டன் இருக்குது. அது வந்து சுவாசிக்கும் போது நல்லா விரிவடைய வேண்டும். அது விரிவடைய இது விடாது. வயிற்றில் நிறைய ஸ்டொக் இருக்கு, அது வந்து தள்ளும், அப்போ விடாது. அப்போ உங்களுக்கு வந்து சரியான லங்ஸ் வந்து சரியான ஆக்சிஜனை வந்து கெப்பாசிட்டி பண்ணாது. இப்போ அதால் வந்து கன பிரச்சனை இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இரவில் காலையில் வழி சோர்வாக இருப்பார்கள், இரவில் குரட்டை விடுவார்கள், கணக்க பிரச்சனைலாம் இருக்குது வேறு ப்ரெஷரோட சேர்ந்து. அப்போ அது வந்து அப்போ வயிறு சென்ட்ரல் ஒபேசிட்டின்றது வயிற்றை குறைக்கிறோம்னு சொன்னால் உண்மையாக சொன்னால் வயிறு சும்மா குறையாது, ஆப்ரேஷன் பண்ணி குறையாது. அது போய் நிரந்தரமாக குறைக்கிறேன்னு சொன்னால் சாப்பாடு தான் கட்டுப்படுத்தப்படுது. அப்போ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிடும். இப்போ நீங்கள் வயிற்றை குறைக்கிறீங்கன்னா உடம்பு எல்லாமே உடம்பு நோமலுக்கு வந்து தான் அர்த்தம். உங்களுக்கு ப்ரெஷர்லேருந்து நிச்சயமாக மருந்துலேருந்து விடுதலை வரலாம். ப்ரெஷர் உள்ளாக மருந்து, ஏன்னா மருந்து பாவிக்கிறோன்ற சைட் எஃபெக்ட்ஸ் தான், வேறு வழி இல்லை பாவிக்கிறோம். ஆனால் மருந்துலேருந்து விடுதலை பெற்று ப்ரெஷர் நேச்சுரலாக கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட். அது நிறைய பேர் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. என்னுடைய அச்சீவ்மெண்ட்டில் ப்ராப்பராக ஒரு கமிட்மெண்ட்டாக செய்கிறவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. யாரும் எந்த பேஷண்ட்டும் அச்சீவ் பண்ணல. ஆமாம், மாற்ற முடியாத அர்த்தம் கிடையாது.
மீள பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ப்ரெஷர். கண்டிப்பா டாக்டர். இப்போ உங்கள்ட்ட வந்து எல்லாருமே வந்து நீங்க மருந்து இல்லாமலே பல விடயங்களை கண்டினியூவா செய்யும் போது அது தானாவே குறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சியில வந்து உயர் குருதி அழுத்தம் சம்பந்தமாகவும் தாழ் குருதி அழுத்தம் சம்பந்தமாகவும் பல விடயங்களை டாக்டர் மகிந்தன் அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். இன்றைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு இந்த விடயங்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு. மீண்டும் உங்களை இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் ஷாலினி பிள்ளை. வணக்கம் நேர்களே.